ஒளியுமாக வானத்தையும் பூமியும் சர்வசேனையும் உண்டாக்கின சர்வ வல்லமுடைய நாமத்தினாலே இந்த ஆராதனை மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் ஏற்கனவே சொன்னது போல இந்த வருடத்தை 5 மாதங்கள் மிக உலகம் முழுவதும் மிக சிரமத்தோடு கஷ்டத்தோடு ஒவ்வொரு நாளும் அவன் கடந்து வருகிறது. அந்த கஷ்டத்தின் கூட அவர்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை மக்கள் மத்தியிலே பகிர்ந்து கொண்டிருந்தார். ஆண்டவர் பாராட்டின அளவில்லாத இந்த நாளுக்காக உங்களை நான் நன்றி கொள்கிற ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியிலே 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் இந்த ஆராதனையை நடத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாங்க. இப்பொழுது கூட ஒரு வசனத்தை நாம் கேட்போம். தொடர்ந்து ஒரு 7 முறைகள் கற்றுக்கிற வார்த்தைகளை நாம் கேட்போம். ஒரு வசனத்தை எனக்காக வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் கொஞ்சம் சத்தமாக 6ஆம் அதிகாரம் கொஞ்சம் சத்தமாக 14ஆம் வசனம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைகளுக்கு மீட்டு ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. இந்த நாளிலே நான் ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். சவாலை சந்திக்கிற ஒரு காலமாக இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சவால் இருக்குது. அந்த சவாலை நாம் சந்தித்து தான் ஆக வேண்டும். அந்த சவாலிலே நமக்கு கர்த்தர் நமக்கு துணை இருப்பான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சவால் இருக்குது. சவாலை சந்திக்கணும், அதில் சேலஞ்ச் பண்ணி கர்த்தருடைய பலத்தை கொண்டு கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த சவாலிலே நாம் ஜெயம் பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்பொழுது கூட பாருங்கள், இந்த 6ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் சொல்கிறது, கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவங்க உடனே கேட்குறான், பராக்கிரமசாலியா? கொஞ்சம் யோசித்து பார்த்து அவன் ஒருவேளை இதயத்திலே நினைத்திருப்பான், நானா பராக்கிரமசாலி? நான் யூதர் பெண்ணியூர் பாத்திரத்தில் இப்ராஹிம் பாத்திரத்தில் சிறிய குடும்பத்தை சேர்ந்தவன். என் குடும்பத்தில் நான் கடைசி ஆள். நான் பராக்கிரமசாலியா? நான் ஒருவன் போய் மீதியானியரை ரட்சிப்பேனா, யுத்தம் பண்ணி ஜெயிப்பேனா? இது என்ன வேடிக்கையாக இருக்கிறது என்று ஒருவேளை அவன் நினைத்திருக்கக்கூடும். என் ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் இந்த இறுக்கமான சூழ்நிலையிலே, நெருக்கமான காலகட்டத்தில் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், பராக்கிரமசாலியே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட நீ புறப்படும். நம்முடைய சில நேரங்களில் அநேக நேரங்களில் நமக்கு இருக்கிற பலன், நமக்கு இருக்கிற கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த பலனை நாம் மரியாதை இருக்கிறோம். நமக்கு தெரியல. நாமளாம் போய் ஜெபம் பண்ணணுமா, நாம் போய் சுவிசேஷம் அறிவிக்கணுமா, நாம் போய் மற்றவர்களுக்கு சமாதானம் சொல்லணுமா, நாம் போய் அவங்களை ஆற்றணுமா, தேற்றணுமா, அது என்னால் முடியுமா, எனக்கு அந்த தகுதி இருக்கிறதா என்று அநேக நேரங்களில் நம்மை நாமே ஆண்டவர் மதிப்பீடு வைத்திருக்கிற மதிப்பீட்டில் நாம் குறைத்து கொண்டிருக்கிறோம். அவன் சின்னவன் தான், மீதியானியருக்கு பயந்தவன் தான், அவன் குடும்பத்திலே கடைசி ஆள் தான். ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து பராக்கிரமசாலி என்று சொல்கிறார். இதை கேட்க ஒவ்வொருத்தரையும் பசுத்த ஆவியானவர் சொல்கிறார், ஒருவேளை நீ நெருக்கப்பட்டிருக்கலாம், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், நெருக்கங்கள் ஒருவேளை உன்னை நெருங்கி கொண்டிருக்கலாம். அந்த நேரத்தில் கர்த்தர் சொல்கிறார், பராக்கிரமசாலியே, உனக்கு இன்னும் பலன் இருக்கிறது, உன்னை இன்னும் நான் பலப்படுத்துவேன். உன்னை பலப்படுத்துகிறது நான் அல்லவா
உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ரொம்ப மெயின். நாம் பலகீனம் உள்ளவர்கள் தான், நாம் பலகீனம் உள்ளவர்கள் தான், நம்மால் ஜெயிக்க முடியாது, நீதியானத்துக்கு பயந்தவர்கள் தான். ஆனாலும் கர்த்தர் சொல்கிறது என்ன தெரியுமா? பலவீனமானவர்களை கர்த்தர் தெரிந்து அவனுக்கு கர்த்தர் பலத்தை கொடுத்து அவன் மூலமாக ஒரு பெரிய இஸ்ரவேலுக்கு ஒரு ரட்சிப்பை கொண்டு வர வேண்டும் என்ற கர்த்தருடைய தீர்மானம். அருமையான தேவ பிள்ளைகள், கிட்டத்தட்ட 1-2 வருடங்களாக உலகம் படுகிற பாடுகள் பயங்கரமாக இருக்கிறது. நீங்கள் ஒருவேளை வெளிப்படுத்தும் விசேஷத்தில் சொல்லப்பட்டது போல இது உபத்திரவ காலம் ஆரம்பித்து விட்டதா, உபத்திரவ காலம் ஆரம்பித்து கேள்வி எழுப்புவது. உபத்திரவ காலம் இது இல்லை, திட்டவட்டமாக சொல்கிறேன். உபத்திரவ காலம் இது அல்ல. காரணம் என்ன? உபத்திரவ காலத்துக்கு முன்பதாக ஆண்டவருடைய ரகசிய வகை இருக்கும். ஆண்டவருடைய ரகசிய வகைக்கு பிற்பாடு தான் உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும். 3.5 வருடம் உபத்திரவமும், அதுக்கப்புறம் 3.5 வருடங்கள் மகா உபத்திரவ காலமும் ஆரம்பிக்கும். அப்படியானால் இது என்ன காலம்? மத்திய 24ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரிடத்தில் சீசர் வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே, கடைசி காலம், உலகத்தின் முடிவும் உடைய வருகையும் எப்பொழுது இருக்கும், எப்படி இருக்கும், அது எப்பொழுது இருக்கும், அதனுடைய அறிவு என்ன என்று 24ஆம் அதிகாரத்தில் சீசர்கள் கர்த்தரை பார்த்து கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, உலகத்தின் முடிவும் கர்த்தருடைய ரகசிய வருகையும் யுத்த நாட்களும் எப்பொழுது எப்படி இருக்கும் என்று அவர் அவருக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறார்? வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கிறார். அவர் முதல் சொன்ன வார்த்தையே வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாயிரும். ஏன்னா அந்த காலம் வஞ்சகம் நிறைந்த ஒரு காலமாக இருக்கும். மனிதனுக்கு மனிதன் வஞ்சிப்பான், அப்புறம் பிசாசு நம்மளை வஞ்சித்து போடுவான். ஆகையினால் ஸ்தோத்திரம், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி முன்கூட்டியே சொல்கிறேன், எச்சரிக்கையாயிரு. ஏதோ சொல்கிறது பேதுரு புஸ்தகத்தில், நம்முடைய எதிராளியானவன் என்ன செய்கிறான்னா, கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி தெரியும். அவனுக்கு எங்கே வாய்ப்பு கிடைக்கும், எந்த இடத்துல அடித்தா எவன் விழுவான். ஊழியனாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டவனாக இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, உலகத்தானாக இருந்தாலும் சரி, எப்படி இவர்களை தட்டினால் இவர்கள் தேவனை விட்டு வெளியே வருவார்கள், ஒரு நம்பிக்கையை விட்டு வெளியே வருவார்கள், தேவனை முறுமுறுப்பார்கள், இல்லைன்னா தேவனை விட்டு அவர் பின்மாற்றத்தில் போவார்கள் என்று அவன் வகை பார்த்து கொண்டே கடந்த 1.5 மாதத்திற்கு முன்பதாக நான் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட 64 வயசாகுது. இந்த வயசு எனக்கு வயசாகவே தெரியாது. நான் கேட்கணுட்டு தான் சொல்கிறேன். காலேபுக்கு கொடுத்த பலத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். காலேபுக்கு 40 வயதில் இருந்த அந்த பலன் 80 வயது வரைக்கும் அவன் சரீர பலன், அப்படி இந்த 40 வயசில் இருந்த பலன் 80 வயதிலும் இருந்தது. அப்படி நான் சொல்வேன். அந்த 64 வயசுன்ற அந்த பலகீனமே என் சரீரத்தில் இல்லை. ஆனால் ஒரே ஒரு தவறை நான் செய்கிறேன். என்னுடைய சாட்சியிலேருந்து சொல்லுவேன். என்ன தெரியுமா? அந்த பலத்தில் எனக்கு இருக்கிற ஒரு சின்ன ப்ரெஷர், ரத்த அழுத்தமாக இருக்கிற அந்த கிளை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டேன். எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தது, அதை நான் கண்டுகொள்ளவில்லை. சத்துரு பார்த்தான், நீ இங்கேயும் அங்கேயும் ஓடுறா, காலேஜுக்கு கொடுத்த பலத்தை உனக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்கிற, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற, கர்த்தரை உயர்த்துகிறியா, உனக்கு ஒரு பலகீனம் இருக்குது. ஒரு வகையை பார்த்தான், அதில் போய் கை வச்சான். அதில் ஒரு தட்டு தட்டான். அதில் தட்டில் கிட்டத்தட்ட திருமணம் கிட்டத்தட்ட 5-6 மாதமாக என் சரீரத்தில் பலகீனம் உள்ளவனாய், ஒரு கை கால் சரியாக செயல்பட முடியாத நிலையிலே நான் தாக்கப்பட்டு பலவீனமாக இருக்கேன். ஆனாலும் கர்த்தர் எனக்கு பலம், சரீரத்தில் ஒரு வேலை பலவீனம் தான், ஆனால் கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறேன். கர்த்தருடைய பலத்திலே இங்கே இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு என்னை பலப்படுத்துகிறது. அவர் சொல்கிறார், உன்னை அனுப்பினது நான் அல்லவா,
நீ சொல்லுவ நீ பலகீனம் உள்ளவன் என்று. நீ சொல்லுவ உன்னால் படுத்திருந்த ஒவ்வொரு ராத்திரியும் ஒவ்வொரு பகலும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆனால் நீ சொல்லுவ சத்துரு உனக்கு சொல்லிக் கொடுப்பான், நீ பலகீனமானவன், நீ செயலற்றவன், உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்று காதில் ஓதிக்கொண்டே இருப்பான், சொல்லிக்கொண்டே இருப்பான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் நீ பராக்கிரமசாலி. கர்த்தர் சொல்லுகிறார் உனக்கு நான் பலம் கொடுத்திருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார் உனக்கு இருக்க இந்த பலம் போதும். அது எழுதியிருக்குது, ஒரே மனுஷன் முறியடிக்கிறது போல நீ மீதியானீர் என்ன செய்வார், முறியடிச்சு. காரணம் அனுபவிக்கிறான். பிரைஸெல்லாம் ஹல்லேலூயா. அது பிற்பாடு நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே வேதம் சொல்கிறது, இவன் புறப்பட்டு போனான், இவன் யுத்தம் போடலை, இவன் போய் யாரையும் பட்டையை எடுத்து வெட்டலை, இவன் கூட்டிக் கொண்டு போன 20,000க்கு மேலே பேர் யுத்தம் பண்ணலை, அதில் தெரிந்து கொண்ட 300 பேர் யுத்தம் பண்ணலை. வேதம் சொல்கிறது, கர்த்தர் மீதியாரின் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் எழும்ப பண்ணி அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டி செலுத்தினான். அவங்க ஒருவருக்கு ஒருவன் வெட்டி மாய்ந்து அழிந்து கொண்டான். கர்த்தர் அதில் யுத்தம் பண்ணினான். கர்த்தர் அனுப்பினாரானால் நீ யுத்தம் பண்ண தேவையில்லை. நீ போகிற வேலை தான் உன்னுடைய வேலை, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற வேலை தான் உன்னுடைய வேலை. பராக்கிரமசாலி கர்த்தர் மாற்றுகிறார். பலவீனமானவன் தான், குறைவுள்ளவன் தான். எப்ராஹிம் கோத்திரம் ஏதோ ஒரு சின்ன கோத்திரம் தான். எப்ராஹிம் மானேஷன் 2 கோத்திரமுமே ஒட்டில் வந்த கோத்திரம். ஆமாம், யாக்கோபின் புத்திரர்கள், யாக்கோபின் பேரர்கள், அவர்கள் ஒட்டிலே வந்தவர்கள். ஆனாலும் எப்ராஹிமுக்கும் மானேஷுக்கும் ஒரு கோத்திரம் கிடைச்சது. அந்த கோத்திரத்தில் நாங்களே ஒட்டி வந்தவங்க. இதில் நான் பலகீனமானவன், என் குடும்பம் சின்னது, நான் பயந்து இருக்கிறேன், நான் சின்னவன் என்று சொல்கிறேன். என் அருமை பிள்ளைகளே, ஒருவேளை இந்த கொரோனா நாட்கள் பொருளாதாரத்தில் உன்னை சிறுமைப்படுத்தி இருக்கலாம், உனக்கு சேலஞ்சாக இருக்கலாம். நான் சற்று முன்னதாக யோசித்தேன். குட்டி பிள்ளைகள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஹையர் ஸ்டடி, அதாவது MBS படிக்கிற மேலே படிக்கிற வரைக்கும் அவர்களுக்கு இருக்கிறது மிகப்பெரிய சவால். மிகப்பெரிய சவால் இருக்கிறது. நல்ல கவனிக்க, 8th படிச்சிருக்கிறான், அடுத்த ஆண்டு அவனுக்கு 9th போகணும், ஆல் பாஸ் சொல்லிட்டான், ஆனால் படிக்கலை. அந்த ஒரு ஆண்டு படிப்பு இல்லை, ஆனால் அவனுக்கு ப்ரொமோட் பண்ணி விட்டுட்டாங்க. அவன் 9th போய் எது எப்படி படிப்பான்? 8ஆவதே படிக்கலை, 8வது கூட முடிக்கலை, 8த்தையும் 9த்தையும் அவன் எப்படி படிப்பான்? எப்படி அந்த டீச்சர் அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறது? பிள்ளைகளை பெற்றோர்கள் அவர்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறது? அவங்களுக்கு ஒரு சவால் நிறைந்த ஒரு நாட்களாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு பெரிய சவால் இருக்கிறது, அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கிறது. அதை சந்தித்து தான் ஆகணும். சின்னதுலேருந்து பெரியவர் வரைக்கும் அதை சந்தித்து தான் ஆகணும். பாருங்கள், கம்பெனி ஓனர்கள் கம்பெனி மூடி போட்டான். நான் ஒரு சகோதரர் தம்பிகிட்ட கேட்டேன், தம்பி கம்பெனி ஓடுதாயா? அவங்க வாரத்தில் ஒரு 2 நாள் ஓட்டுறோம். ஏன்னா ஹோட்டல்னா மிஷின் பூரா ஸ்டக் ஆகிடும், மிஷின் பூரா அப்படியே துருப்பிடிச்சு நின்றோம். அப்புறம் மிஷினை ரெடி பண்ணுறதுக்கே பல லட்சம் தேவைப்படும். இப்படி வியாபாரிகள், கம்பெனி ஓனர்கள், அப்புறம் ஒரு தம்பிகிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது தம்பி சொன்னான், ட்ராவல்ஸ், பஸ் ட்ராவல்ஸ் வச்சுருக்குவாங்க, ஃப்ளைட்டு ட்ராவல்ஸ் வச்சுருக்குவாங்க, சின்ன டாக்ஸி வச்சுருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை தரங்களெல்லாம் ஒடிஞ்சு சின்னாபுரமாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கிறது. காரணம், ஒவ்வொன்றையும் கடன் வாங்கி, லோன் வாங்கி, இஎம்ஐ மூலமாய் அவங்களுக்கு பணம் கட்டி அவங்க அந்த ரொட்டேஷனாக போயிட்டே இருந்திருப்பாங்க. இப்போ எல்லாம் ஸ்தம்பிச்சு போச்சு. அரசாங்கத்துக்கு ஒரு சேலஞ்சு, புதிய அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய சேலஞ்சு, மந்திரிமார்களுக்கு ஒரு சேலஞ்சு, புதிய மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு ஒரு சேலஞ்சு. இந்த அரசாங்கத்தை எப்படி நடத்துவது, மக்களுக்கு எங்கேருந்து அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுப்பது, காய்கறிகளை கொடுப்பது, விலைவாசிகளை கட்டுப்படுத்துவது, பெட்ரோல் விலையை கட்டுப்படுத்துவது, எப்படி வேலை வாய்ப்புகளை அவங்களுக்கு பெருக பண்ணுவது, எப்படி கல்வித்துறையை நடத்துவது என்று ஒவ்வொருத்தரும்
சேலஞ்ச் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய வந்து ஒரு எதிர்ப்பு இருக்கிறது. ஆண்டவர் அவையின் மத்தியிலே இந்த மாதத்தில் சொல்கிறார், பராக்கிரமசாலியே உன்னை அனுப்புகிறது பேசலாம். அல்லேலூயா. உன்னை அனுப்புகிறது நான், நீ இல்லை. உன் சொந்த பலத்தில், உன் மாம்ச பலத்தில் நீ ஒன்றையும் என்ன செஞ்சிட முடியாது, செய்ய முடியாது. உன் பலன் என்ன என்று எனக்கு தெரியும், உன் ஞானம் என்ன என்று எனக்கு தெரியும். ஆகையால் உன்னை அனுப்புகிறது நான். உன்னை அனுப்புவது மாத்திரமல்ல, உன்னோடு கூட நான் இருக்கேன். அல்லேலூயா. இந்த வசனத்தில் சொல்லிக்கிறது, உன்னோடு கூட கர்த்தர் இருக்க. 12 வசனத்தை வாசிங்க. 6:12 நியாயாதிபதி 6:12 வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அதுதான் ரொம்ப மெயின். அனுப்பிட்டு பேசாமல் இங்கே இருந்துடல, அனுப்பிட்டு பகவத்தில் இருந்துடல, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எனக்கு அருமையான பிள்ளைகளே, குடும்பத்திலே உங்களுக்கு சவால் இருக்கிறது, பிள்ளைகளை வளர்ப்பதிலே உங்களுக்கு சவால் இருக்குது, குடும்பத்துடைய தேவைகளை சமாதானம் இருக்குது, ஒரு சவால் இருக்குது. குடும்பத்துக்குள்ளே நிறைய நீ சேலஞ்ச் பண்ணி போக வேண்டியிருக்குது. அதுக்கெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை அனுப்புகிறேன், உன்னை அனுப்புகிறது நான். அல்லேலூயா. எல்லாரும் நல்லே சொல்லுங்க. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. இன்னொரு சேலஞ்சை நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் 2 பேரை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொரு சேலஞ்ச் அது என்னவென்று உங்களுக்கு நன்றாக தெரியும். 1 சாமுவேல் புத்தகம் 18ஆம் அதிகாரம் வாசிங்க. 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் வந்து நின்று இஸ்ரவேலின் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றது என்ன? நான் பெலிஸ்தியன் அல்லவா? நீங்கள் சவுலின் வேலைக்காரர்கள் அல்லவா? உங்களில் ஒருத்தரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க. அவன் ஏன் கூட வரட்டும், அவன் ஏன் கூட சண்டை போடட்டும். அவன் என்னை கொண்டு போட்டுட்டா நாங்கள் பெலிஸ்தியர் முழுவதும் எல்லாரும் உங்களுக்கு வேலைக்காரர்களால் அடிமைகளால் இருப்போம் என்று சவால் விடுகிறோம். இஸ்ரவேலருக்கு ஒரு பெரிய சவால். கவனி, அவன் யார்? கோலியாத்து. அவன் மகா பயங்கரவாதி, பயங்கரசாலி. ஒரு மலையின் மேலே ஏறி நின்று இஸ்ரவேலின் சேனைகளை பார்த்து சொல்கிறார், நீங்கள் அணிவகுத்து நிற்கிறது என்ன? யுத்த ஆயுதங்களை தடுத்து கொண்டு, யுத்த ஆயுதங்களை வைத்துக்கொண்டு சேனையாய் புறப்பட்டு வருவது என்ன? இவ்வளோ பேர் வர வேண்டாம், ஒருத்தர் வேதம் சொல்லுகிறது. தொடர்ந்து வாசித்தோமானால் அந்த பெலிஸ்தீன் வந்து நின்ற மாத்திரத்திலே இஸ்ரவேல் சேனைகள் பயந்து நடுங்கி ஓடி கெபிகளிலே போய் என்ன செய்வார்கள்? ஒழித்துக் கொள்வார்கள். கெபிகளிலே என்ன செய்வார்கள்? ஒழித்துக் கொள்வார்கள். அவனுக்கு பயந்து ஒழித்துக் கொள்வார்கள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஒருவேளை உங்களுக்கு எதிர்டையாக இருக்கிறது, உங்களுக்கு மகா பெரிய கோலியாத்தை போல ஒரு மகா பெரியதாக காண்கிறார், இவனை வெல்ல முடியாது, இவனை ஜெயிக்க முடியாது, இவனோடு கூட நிற்க முடியாது என்று நீங்கள் பயப்படுகிறீர்களோ, நிற்கிறவன் பலசாலி, நிற்கிறவன் யுத்த வீரன், நிற்கிறவன் மகா ராட்சச பிரபி. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதத்தில் எப்படி குடும்பத்தை நடத்துவது? வருமானம் இல்லை, வேலை இல்லை, விலைவாசி கூடி போச்சு, இடத்தை வாங்குறது, இறந்து சாப்பிடுது, எங்கே வேலைக்கு போகிறது, என்ன செய்கிறது? அந்த காரியம் உங்களுக்கு மிக பெரிதாய் கோலியாத்தை போல, மலையை போல காணப்படுகிறதா? அருமையான தேவர்களே, இந்த கோலியாத்தை செய்கிறதுக்கு ஒரே ஒரு சின்ன பையன் தான் தேவை. யுத்த வீரர் அப்பொழுது தேவைப்படவில்லை. ஒரே ஒரு சின்ன பையன். அதுவும் யார்? ஆடு மேய்த்த பையன். அவனை யார்? ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன்.
யுத்த வீரன் கிடையாது, யுத்தத்திலே வல்லவனும் கிடையாது, அவன் சேனையின் தளபதியும் கிடையாது. ஆடு வைத்து கொண்டிருந்த ஒரு சின்ன பையனை கொண்டு அருகாலத்திலே ஆண்டவர் நீங்கள் சொல்கிறார், ஒரு சின்ன பையன் போய் கோலியாத்தை முறியடித்து அந்த சவாலை வென்றது போல இந்த மாதத்தில் கர்த்தர் அற்புதமாய், லகுவாய், ஈஸியாய் உங்களுக்கு கர்த்தர் ஜெயத்தை. தாவீது ஒருவன் தான் கோலியாத்தை ஜெயித்தான். ஆனால் அந்த ஜெயம் இஸ்ரவேல் அனைத்து சேனைகளுக்கு உரியதாய் மாறி. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு செய்தியை நீங்கள் கேட்டுருந்தீங்க. ஒரு 38 வருடமாய் பலவீனமாய் படுத்துக்கொண்ட ஒரு மனிதனை குறித்து நீங்கள் கேள்விப்படுத்தீங்க. நான் அவனை சிந்தித்து பார்க்க, அவன் எத்தனை முறை இறங்கியிருப்பான், எத்தனை முறை தோல்வியை சந்திச்சிருப்பான், எத்தனை முறை தோல்வி. நான் யோசனை அட்லீஸ்ட் சாதாரணமாக கிட்டத்தட்ட 66 வருஷத்துக்கு 2 முறை இருந்தாலும் கூட ரொம்ப மாறி, மாதத்துக்கு வரும்னா அது நிறைய போகும். வருஷத்துக்கு 2 முறை இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட 72 முறை என்று நினைக்கிறேன். 36 முறை, 76 முறை, 76 முறை தோற்றுருவான். 76 முறை தோற்றாலும் அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்தது, அவனுக்குள்ளே ஒரு உறுதி இருந்தது. எப்படியாயும் ஜெயம் பெற்று தான் போவேன் என்ற ஒரு உறுதி இருந்தது. ஒரு வேளை நீங்கள் தோல்வியை சந்தித்திருக்கலாம். பொருளாதாரத்தில், வேலை வாய்ப்புகளில், வியாபாரத்தில், விவசாயத்தில், கம்பெனியில், என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பல முறை தோற்றுருங்க. நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு முறை தோல்வியும் ஒவ்வொரு முறை வாழ்க்கையின் படி, ஒவ்வொரு முறை தோல்வியும் ஒரு வாழ்க்கையினுடைய அனுபவம், ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஞானத்தை கொடுக்கும். ஒவ்வொரு முறை தோல்வியும் ஒரு பலத்தை கொண்டு வரும் உங்களுக்கு. தோற்றுட்டீங்க, ஐயோ தொடர்ந்து தோல்வியா, இன்னும் தோற்று போயிடுவேனா, இந்த மாதம் தோற்றுருவேனா? நோ, நீ தோற்பதில்லை. காரணம் என்ன? கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன்னை அனுப்புகிறவர் அவர். நீ பராக்கிரமசாலி. நான் உள்படவர் பராக்கிரமசாலி. நான் ஏற்கனவே சொன்ன ஒன்றுபதில்லை வாசப்பாக, அவன் கர்ச்சிக்கிற சிங்கம். ஆனால் நம்மோடு கூட இருக்கிறவர் என்ன சிங்கம்? யூத ராஜா சிங்கம், ராஜசிங்கம். அவன் கர்ச்சிக்கிற சிங்கம், நம்மோடு கூட இருக்கிறவர் யூத ராஜசிங்கம். அல்லேலூயா! ராஜா, சிங்கங்களுக்கெல்லாம் ராஜா, விலங்குகளுக்கெல்லாம் ராஜா, யூத ராஜசிங்கம். அனுப்புகிறது யூத ராஜசிங்கம், நம்மோடு கூட இருக்கிறது ராஜசிங்கம். அல்லேலூயா! அந்த ராஜசிங்கம் இருந்ததுனால்தான் அந்த கிளச்சிங்கமாகிய என்னை பலகீனப்படுத்தின அந்த கிளச்சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை தப்பிவிட்டான். இல்லை என்றால், அந்த ராஜசிங்கம் இல்லை என்றால் என்ன செஞ்சிருக்கோம்? என்னை அந்த கிளச்சிங்கம் முழுகி போடும். எவனை விழுங்கலாம் இன்னும் பல்லு இல்லைன்னு நினைக்கிறான். இந்த சத்ருக்கு சாத்தானுக்கு என்ன இல்லை? பல்லு இல்லை, முழுகிடாம. கர்த்தர் அவன் வாயிலிருந்து காப்பாற்றினார். ஆகையால் உங்கள் மத்தியில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், அனுபவத்து மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் பலவீனமாகத்தான், கொஞ்சம் நடக்க பலகீனம் உள்ளதான், நடப்பதற்கு எனக்கு ஆள் துணை இருந்துதான், என்னோட இருந்தால் தான் எனக்கு ஸ்டோரில் சப்போர்ட்டிங் ஆள் வேணும். ஆனாலும் என்னோடு கூட இருக்கிற கர்த்தர் யூத ராஜசிங்கம். அல்லேலூயா! நான் அல்ல அவரே, என் அருமை பிள்ளைகளை, இந்த மாதத்தில் நீங்கள் சொல்லுங்க, இந்த மாதத்தை நான் அல்ல அவரே என்னை கடக்க செய்யும். என் தேவைகளை சந்திப்பார்.
என் எதிராளியை ஜெயிப்பதற்கு எனக்கு பலன் தருவார். என்னை பலகீனப்படுத்துகிற அந்த ஆவியை கர்த்தர் பலத்தினாலே முறியடிப்பார். அவருடைய பலத்தினாலே நான் முறியடிப்பேன். ஆவியை சொல்வது போல அடிக்கடி உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். யாரால? அவரால். இந்த வாதம் உங்களுக்கு அவராலே ஒரு வசனம் இருக்குது. யோத்தி புஸ்தகத்தில் போவாஸ் வீட்டை பார்த்து சொல்லுங்கள், இஸ்ரவேலின் சொத்தைகளுக்குள்ளே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாகிறார். அருமை பிள்ளைகளே, இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு நிறைவான பலன், இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு நிறைவான ஜெயம். காரணம் என்ன? கர்த்தர் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தர் இந்த மாதத்தை கடக்க நான் உன்னை அனுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆகிய அந்த மாதத்தை குறித்து அடிக்கடி சொல்வேன். நாளை நாள் உனக்குள்ளது இல்லை. நாளை இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை முடிஞ்ச புதன்கிழமை உனக்குரியது அல்ல, அது கர்த்தருக்குரியது. அது யாருக்குரியது? அப்போ உனக்குள்ளதை குறித்து, உனக்கு இல்லாததை குறித்தே நீ கவலைப்படாத. உனக்கு இல்லாததை குறித்து நீ ஏன் கவலைப்படுற? அது கர்த்தருக்குரியது. அவர் கர்த்தர் பார்த்துப்பார். நாளை தினம் உனக்குரியது அல்ல, அது கர்த்தருக்குரியது. ஒருவேளை இந்த 1ஆம் தேதியை தொடங்கிற நீ இந்த 30 நாள் உனக்குரியது அல்ல, அது கர்த்தருக்குரியது. கர்த்தருடைய கரத்திலிருந்து வருகிறது. கர்த்தருடைய கரத்திலிருந்து வந்தால் அது உனக்கு ஒரு குறைவும் வரும். அவன் நல்ல குறைகள் இருக்கும், தேவைகள் இருக்கும், அவன் கஷ்டங்கள் இருக்கும். அவைகளின் மத்தியிலே கர்த்தர் உன்னை நடத்துகிறார். 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்போது எலியா ஜனதண்டைகளுக்கு வந்து பேர் சொல்லி நல்லா கவனிங்க. இந்த அதிகார பூமியை வாசித்து பார்த்தா எலியாவுக்கு ஒரு சவால் இருக்குது. இந்த சவால் என்ன? அரசாங்கத்தையும் அரசாங்க கனத்தையும் எதிர்க்கிற ஒரு சவால். தனி மனிதன் ஒருவனாக எதிர்க்கிற ஒரு சவால் இருந்தது. காரணமான அந்த நாட்களிலே இஸ்ரவேலிலே கிட்டத்தட்ட 450 பலிபீடங்கள் ஆகாலுக்கு கட்டப்பட்டு 450 தீர்க்கதரிசிகளை எசபேல் நியமித்து கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளெல்லாம் இஸ்ரவேலை விட்டு விரட்டி அடித்திருப்பார். இஸ்ரவேலில் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் இல்லை, கர்த்தருடைய பலிபீடங்கள் இல்லை, கர்த்தருக்கு பலி செலுத்தலை. அதற்கு பதிலாக அந்நிய தெய்வமாகிய பாகால் தெய்வத்தை கொண்டு வந்து அங்கே பலி செலுத்தி அங்கே அந்த தேசத்தை முழுவதும் தீட்டுப்படுத்தி சாபத்துக்குட்படுத்தியிருக்கிறார் எசபேல். எசபேல் யார்? ஆகாப் என்ற யூதாவுடைய ராஜ்யத்தினுடைய ராஜாவுக்கு மனைவி. வேதம் சொல்கிறது, தன்னுடைய ராஜ மேன்மையெல்லாம் எசபேலுக்கு விற்று போட்ட ஆகாப்பை போல இராதீர்கள் என்று வேதம் சொல்கிறது. தன்னுடைய ராஜ மேன்மை எல்லாத்தையும் தன்னுடைய மனைவியாகிய எசபேலுக்கு விற்று போட்டார். ஆட்சி நடக்கிறது யாரு ஆட்சி? எசபேல் ஆட்சி. ராஜா யாரு? ஆகாப் ராஜா. எசபேல் யாரு? ஒரு ஆகார் தெய்வத்தை வணங்குகிற ஒரு ஒரு பொல்லாத பிசாசின் ஆவி பிடித்த ஒரு மனுஷன். ஒருவேளை நாட்டில் ஆட்சி அதிகாரங்கள் வேறமாக இருக்கலாம். ஆனால் அதை எதிர்க்க வேண்டிய எலியா அந்த ராஜ்யத்தை சவால் விட்டார். என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, இஸ்ரவேல் ஜனங்கள் பாகாலையும் வணங்கினார்கள், கர்த்தரை என்ன செய்தார்கள்?
அவன் சொன்னான், 2 நினைவோடு இருக்காத. ஒன்று பாகால் தெய்வம்னா பாகால் இல்லையா, இது கத்திரை தெய்வமான கத்திரை. ஒரு சவால் இருக்கான், ஆகாப்பு கூப்பிட்டான், வா நீ பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாவற்றையும் கர்மேல் பர்வதத்திற்கு கொள்வான். நான் கத்திரை தீர்க்கதரிசியாக நான் ஒருவன் மாத்திரம் வரல. இன்றைக்கு அந்த பாகால் தெய்வமா இல்லை கத்தரை தெய்வமா என்பதை இன்றைக்கு சவாலுக்கு நிரூபித்து காட்டும். உடனே ஆகாப் ராஜா என்ன பண்ணான், எசபேலில் பேசி 450 தீர்க்கதரிசியும் கர்மேல் பர்வதத்திற்கு கொடுத்தான். கர்மேல் பர்வதத்திற்கு கொண்டு வந்து என்ன சொன்னால், நாங்கள் ஒரு சேலஞ்ச், நீ பாகால் தெய்வமானால் வானத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு வந்து நீ செலுத்தின பலியை பட்சிக்கணும். இல்லை என்றால் நான் ஆராதிக்கிற தேவன் இஸ்ரவேலின் தேவன் என்றால் என்ன செய்யட்டும், அவர் அக்கினியை வரவழைத்து இதை பட்சித்துள்ளோம், யார் தெய்வம் என்பதை நிரூபித்து காட்டுகிறேன் என்று சொல்லி அவன் ஒரு சேலஞ்சோடு. அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தை கூட செய்தான். என்ன செய்தான் தெரியுமா, கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் சொல்லுகிறதாவது, இந்த தேசத்திலே 3 வருடங்கள் மழையாயினும் பனியாயினும் என் வார்த்தை இப்படியே பெய்யக்கூடாது. பனியும் பெய்யக்கூடாது, மழையும் பெய்யக்கூடாது. ஏதன் சொல்கிறது, எலியாவை கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே என்று எழுதி. ஆகையால் எலியா ஒரு சாதாரணமான மனிதன், திடீர்னு தோன்றினவன். அவன் சோதரம் கிளையாத்திலிருந்து வந்தான். அவன் வம்சவராக ஒன்றும் தெரியல. கிளையாத்திலிருந்து வந்தான் ஒரு மனுஷன். வந்து ராஜ்யத்தை எதிர்க்கிறான், ராஜாவை எதிர்க்கிறான், ராணியை எதிர்க்கிறான். அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா அசுத்த ஆவியினுடைய வழிபாடுகளை எதிர்க்கிறான், சேலஞ்ச் பண்ணுறான். சேலஞ்ச் பண்ண ஒரு பெரிய சவால். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, எலியா கூட ஒரு உடை வந்து போனவங்க, எலியா கூட ஒரு உடை சேலஞ்சை தோற்று போனவங்க. எசபேலுக்கு பயந்து எங்கில் போய் வச்சுட்டான், மறுத்துக்கிறேன். ஆனால் கர்த்தர் அதை மறுபடியும் எழுப்பி போனது என்னென்ன வைக்க வேலை எழுப்பி போகணும். ஆகையால் ஒரு வேளை தோற்று போயிருக்கிறோம், ஒரு வேளை நீ பல முறை ஃபெயிலியர் ஆகிருக்கலாம். மறுபடியும் கட்ட சொல்கிறேன். இந்த நியாயாதிபதி புத்தகத்தில் பார்த்து வரேன், அடிக்கடி அந்த மீதியானிகள் வந்து தேசத்தையே வாரிக்கொண்டு போயிடுவார், தேசத்திற்கு செல்வங்களெல்லாம் வாரிக்கொண்டு போயிடுவார், தேசத்தில் இருக்கிற சோத்திரம் செல்வங்களெல்லாம் அவங்க கொண்டு போயிடுவார். இந்த கொரோனா எங்களை பிறந்து வச்சு உலகத்தில் இருக்கிற பெரும் செல்வங்களை அழித்து போச்சு. பெரும் செல்வம் உற்பத்திகள் எல்லாம் அப்படியே ஸ்தம்பித்து போச்சு, போக்குவரத்து எல்லாம் அப்படியே ஸ்தம்பித்து போச்சு. ஒரு நாட்டுக்கு ஒரு நாட்டுக்கு போக முடியும், ஒரு ஊருக்கு ஒரு ஊருக்கு போக முடியும், ஒரு தேசத்துக்கு வந்த தேசத்துக்கு போக முடியும். ஆமாம், எக்ஸ்போர்ட்டும் இல்லை, இம்போர்ட்டும் இல்லை, ஏற்றுமதியும் இல்லை, இறக்குமதியும் இல்லாமல் போயிடுச்சு. இந்த கொரோனா உலகம் முழுவதும் ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்தி விட்டது. நீதியாளர்களை ஏற்படுத்தியது போல கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கட்டணம் இழந்து போனதையெல்லாம் திருப்பி கொடுக்கிறோம், இழந்து போனதையெல்லாம் திரும்பவும் உயிர்ப்பிப்பார், திரும்பவும் பெற்றுக்கொள்வார். அவராலே முடியும், அது தேவனாலே முடியும், மனுஷனால முடியாது. இந்த பூமியை மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்கு அரசாங்கத்தால் முடியாது, எந்த எவராலையும் கூட முடியாது. ஆனால் இது சிறுசித்த கர்த்தராலே. ஆமென், அல்லேலூயா. நான் கடந்த நாளில் நேற்று தினத்தில் ஒரு செய்தியை வாசிக்கிறேன். இஸ்ரேல் தேசத்தை குறித்து ஒரு வீடியோவை பார்த்து கொண்டது. அந்த தேசம் 1947க்கு முன்பதாக 2000 வருடங்களாக வரைபடத்தில் இல்லாத ஒரு தேசம். எத்தனை வருடம்? 2000 வருடங்களாக
வரைபடத்தில் இல்லாத இஸ்ரேல் தேசம் 1947க்கு முன்னாடி. ஆனால் இன்னைக்கு அந்த தேசம் எப்படி இருக்குன்னா உலக வல்லரசில் அது ஒரு வல்லரசாக மண்பேடாய் கிடந்தது, புழுதியாய் கிடந்தது, விளைவு இல்லாதது இருந்தது. ஆகையினால் மண்பாடாய் போன ஒரு தேசம், ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு தேசம், அப்படியே புழுதிக்காடாய் இருந்த ஒரு தேசம், சோதரம் ஆந்தையும் கோட்டாலும் வாழ்ந்த ஒரு தேசம், விளைவு இல்லாத ஒரு தேசம், தண்ணீர் இல்லாத ஒரு தேசம். அந்த தேசம் இன்றைக்கு உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக விவசாயத்தில் உயர்ந்து நிற்கிறது, இராணுவத்திலே உயர்ந்து இருக்கிறது, பொருளாதாரத்தில் உயர்ந்து இருக்கிறது. ஆனால் ஒரு சங்கத்தை கேள்விப்படுத்தேன், இந்த கொரோனா நோய் இல்லாத ஒரு தேசமாக இஸ்ரேல் தேசம் இருக்கு. கொரோனா நோய் இல்லாத ஒரு தேசமாக அந்த இஸ்ரேல் தேசம் இருக்கு. இது யார் செய்கிற வேலை? இது கர்த்தர் செய்கிற வேலை. ஆமென், அல்லேலூயா. இது ஆண்டவர் செய்கிற வேலை. ஒரு மண்மேடாய் போன ஒரு தேசம் உயிர்ப்பித்து இன்றைக்கு காமித்தாங்க. அந்த காட்சியை பார்த்தேன். ஒரு திராட்சை கொலையை 2-3 பேர் தூக்கி கொண்டு போகிற ஒரு திராட்சை கொலையை போல ஒரு கொலையை என்னிடத்தை காமித்தாங்க. இப்பவும் இருக்கு, இன்றைக்கு விளைந்து இருக்கிறது. ஒரு திராட்சை செடியை ஒரு மனுஷன் 1947 அவன் நடும் பொழுது எல்லாரும் பரியாசம் பண்ணாங்க. இதில் போய் நடிய இந்த தேசத்தில் விளையுமா? இந்த தேசமே சத்தில்லாத தேசம், மண்மேடான தேசம், இதில் எங்கே விவசாயம் பண்ண முடியும்? இந்த தேசத்தில் எப்படி குடியிருக்க முடியும் என்று கேலி கிண்டல் பண்ண தேசமாக இந்த இஸ்ரேல் தேசம் இன்றைக்கி ஒரு பெரிய செழிப்புள்ள தேசமாக இருக்குது. விவசாயத்திற்கு உலகத்திற்கே முன்மாதிரியாக இருக்குது. கர்த்தர் அதை ஆசை. இஸ்ரேல் தேசத்தை ஆசீர்வதித்த கர்த்தர் நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இந்த உலகத்தை ஆசீர்வதிக்க அவருக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அருமை பிள்ளைகளே, இந்த மாதம் உங்களுக்கு ஆண்டவர் கர்த்தர் அனுப்புகிற மாதம். பராக்கிரமசாலிகளைப் போல விலங்குகளை எல்லாம் மீட்டிக் கொள்கிற ஒரு மாதமாக. அவன் அற்புதமாக ஒரு பாடலை கேட்டவன் அற்புதர். இந்த நயர்வு புத்தகத்திலேயே மனவாக கேட்கிறான், ஆண்டவரே உங்கள் பேர் என்னன்னு கேட்கும்போது அதே கேட்குறப்ப அது அதிசயம். அந்த அதிசயமான கர்த்தர் இந்த மாதம் உங்களை அதிசயமாய் நடக்கும். இதை நான் அடிக்கடி நான் சொல்லுவோம், உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தரை நீங்கள் என்ன செய்யுங்கள்? துதிப்பீர்கள். ஏன்னா இந்த மாதம் முடியும் பொழுது நீங்கள் சொல்ல போறீங்க, இந்த மாதம் எங்கள் குடும்பத்திற்கும் எங்களுக்கும் இந்த அரசாங்கத்திற்கும் அதிசயமாய் நடக்கும், அற்புதமாய் நடக்கும். அரசாங்க அதிகாரிகள் சொல்ல போகிறாங்க, குடும்ப தலைவர்கள் சொல்ல போகிறாங்க, தொழிலாளர்கள் சொல்ல போகிறாங்க, வியாபாரிகள் சொல்ல போகிறாங்க. நெருக்கம்தான், கஷ்டம்தான், ஆடுகள் தான், உபத்திரவம் தான். ஸ்தோத்திரம். ஆமாம், முதலமைச்சர் இறங்கி வேலை செய்கிறாக்கா, பாடுகள் தான், உபத்திரம் தான், எப்படி சமாளிக்கணும்? ஆனால் கர்த்தர் அதிசயமாய் அல்லேலூயா, உன்னை அதிசயமாய் நடத்துவார். இந்த மாதம் முழுவதும் அதிசயமாக நடத்துவார். காரணம் என்ன? ஒன்று இருக்கிறார், அவர் உன்னை அனுப்புகிறார். ஜோமனை முடிப்போமா? கண்களை முடிச்சு, ஆண்டவரே எங்களை அனுப்புகிற கர்த்தர் நீர். நாங்கள் ஒன்றுமில்லாத இருந்தோம், நாங்கள் பலவீனம் உள்ளவர்களாக இருந்தோம். எங்களிடத்திலே இந்த மாதத்தை கழிப்பதற்கு ஆண்டவரே பொருளாதாரங்கள் இல்லாமல் இருந்தோம், தகப்பனை வேலை வாய்ப்புகள் இல்லாதிருந்தோம். ஆண்டவரே இந்த மாதத்தில் எங்களை பூரணமாய் அதிசயமாய் நடத்துவீர். எங்களை அனுப்புகிற கர்த்தர் நீர், எங்களோடு கூட இருக்கிறவர் நீர், பலசாலியே என்று சொல்கிற கர்த்தர் நீர். இந்த மாதத்தை நாங்கள் முடிக்கும் பொழுது அற்புதமாய் தேவனுடைய கிருபையினால, தேவனுடைய பலத்தினாலே இவர்கள் கடந்து வந்தோம் என்று சொல்லத்தக்கிறார் ஒரு கிருபையை எங்களுக்கு தார். ஒவ்வொருத்தருக்கும் தார், தேசத்தில் காணப்படுகிற ஒவ்வொருத்தருக்கும் தார். ஒவ்வொரு கொரோனால் பிடிக்கப்பட்ட மக்கள் ஆண்டவரை அதிசயமாக நான் விடுவிக்கப்பட்டு வந்தேன்,
அதிசயமாக என்னை காப்பாற்றப்பட்டு வந்தேன், அதிசயமாக இந்த நோயிலிருந்து கர்த்தர் என்னை விடுவித்தார் என்று சொல்லுகிற ஒரு மாதமாக நீ மாற்றிட்டார். நாங்கள் சென்ற மாதங்களில் சில பேர்களுக்காக ஜெபித்தோம். உண்மையான சகோதரி விஜயலட்சுமிக்காக, என் மகள் ஜெயந்திக்காக ஜெபித்தோம். அதற்கு முந்தின மாதங்களில் லதா, மான் குடும்பம், இன்னும் மெர்சி குடும்பம் என்று பல குடும்பங்களுக்கு, எங்களுடைய சபை குடும்பங்களுக்காக ஜெபித்தோம். கர்த்தர் அவளை அதிசயமாக மீட்டு கொண்டு வந்தார். அதை போல இந்த மாதத்தில் அந்த கூடிய சீக்கிரத்தில் அவர்கள் ஆஸ்பத்திரியிலிருந்து அதிசயமாய் மீண்டு வரும்படியான கிருபை இருந்தார். நீர் அவர்களுக்கு அதிசயத்தை செய்யும். அந்த இந்த கொரோனா நோயினால் பிடிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்கும் அந்த சரீரத்திலிருந்து ஒரு அதிசயத்தை நடத்தியது நாங்கள் உங்களை நம்புகிறோம். விசுவாசம் அப்புறம் நீங்கள் எங்களோடு இருக்கிறதும் எங்களை அனுப்புகிறோம். இயேசுவின் நாமத்தில் இதாக ஆமாம். ஆத்மா